உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. E20 பெட்ரோல் வாகனங்களை பாதிக்குமா? அடுத்த ஆண்டு முடிவுகள் தெரியும். மத்திய அரசு தகவல். பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் திட்டம் தற்போது சோதனை முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு ஆண்டுக்குள் தெளிவாக தெரியும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்து உள்ளது. அதே நேரம் இது அரசின் கொள்கை முடிவு என்பதால் இதில் மாற்றம் வராது என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நமது நாட்டில் இப்போது பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்கப்படுகிறது. முதலில் எத்தனால் அளவு 10% இருந்த நிலையில் இப்போது அது 20% உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் எத்தனால் கலப்பை அதிகரித்தால் பழைய வாகனங்கள் சேதமடையக்கூடும் என்றும், எரிபொருள் திறன் குறையக்கூடும் என்றும் பல்வேறு தரப்பும் கவலை தெரிவித்து வருகிறது. இருப்பினும் E20 ரக பெட்ரோலால் வாகனங்களுக்கு இயந்திர கோளாறுகள் ஏற்படுகின்றன என்பதற்கான எந்தவொரு உறுதியான ஆதாரமும் இல்லை என்றும், இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, விவசாயிகள் மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலுக்கும் பெருமளவில் பயனளிக்கும் என்றும் மத்திய அரசு விளக்கம் கொடுத்து வருகிறது. இந்த சூழலில்தான் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது. அதாவது 2025, 26ஆம் ஆண்டிற்கான எத்தனால் கலப்பு தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பாரத் பெட்ரோலியம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் மத்திய அரசின் இலக்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பாரத் பெட்ரோல் நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் ஆர். வெங்கடரமணி, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே எத்தனால் விநியோக ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டன. அப்படி இருக்கும்போது தனியார் நிறுவனங்கள் இப்போது ஒதுக்கீடுகளை மீண்டும் பரிசீலனை செய்ய சொல்வது இந்த திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும். பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் இது போன்ற மனுக்கள் நிலுவையில் உள்ளன. இது தேசிய கொள்கையை பாதிக்கும். 20% எத்தனால் கலப்படத்தை அரசு சோதனை முறையில் செயல்படுத்த முயன்று வருகிறது. இதன் முடிவுகள் அடுத்த ஆண்டு தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்து உள்ளார்.